தென்னிந்திய கடற்கரை நகரம் திருச்செந்தூர். இங்கு நடந்தது தேவர்கள் கூட வியந்த ஒரு தெய்வீக போர், சூரசம்ஹாரம். அசுரர்களின் தலைவர் சூரபத்மன் தன்னுடைய துன்மார்க்க சக்தியால் 3 உலகங்களையும் அடிமைப்படுத்தினான். தேவர்கள் துயரத்தில் சிவபெருமானை நாடினர். சிவபெருமான் தன் ஞானக்கண் வெளிச்சத்தில் இருந்து ஒரு தீப்பொறியை உருவாக்கினார். அந்த தீப்பொறி 6 துளிகளாக பாய்ந்து சரவண பொய்கையில் இணைந்து 6 முகங்களுடன் பிறந்தார் ஸ்கந்தன், நம் முருகன். முருகன் தன் தாயின் உதவியுடனும் தாய் தந்த வேலின் சக்தியுடனும் அசுரர்களுக்கு எதிராக போருக்கு தயாரானார். பரிபூரண தெய்வீக சக்தியுடன் வேல் தன் கரத்தில் வைத்துக்கொண்டு சூரபத்மனின் படையை நோக்கி புறப்பட்டார். போர் கொடூரமாக நடந்தது. சூரபத்மன் பல முறை மாறினான். சிங்கம், யானை, மரம் என்று ரூபம் மாறி போரிட்டான். ஆனால் இறுதியில் முருகனின் தெய்வீக வேல் பாய்ந்தது. சூரபத்மன் 2ஆக வெட்டப்பட்டான். ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறி முருகனின் வாகனமாக மாறினான். அதை பார்த்த தேவர்கள் மகிழ்ந்தனர். முருகன் தீமையை அழித்து அன்பு, கருணை, நீதியை நிலைநாட்டினார். இது வெறும் போர் அல்ல, இது அகந்தையை அழித்து ஆன்மீக ஒளியை பெறும் தருணம். சூரசம்ஹாரம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கும் உட்போரின் வெற்றி. வேலும் மயிலும் துணை. ஓம் முருகா.